நேயர்களே, நாடாளுமன்ற தேர்தல் களம் 2024 மாபெரும் தேர்தல் திருவிழா தன்னுடைய மத்திய கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. 4ஆம் கட்ட தேர்தல் 10 மாநிலங்கள் 96 தொகுதிகள்னு பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது வரும் 13ஆம் தேதி. இதையெல்லாம் தாண்டியும் இங்க மாநிலங்களையே பார்த்தோமானால் பிரச்சார களத்தில் சர்ச்சைகளும் பரபரப்புகளும் ஒவ்வொரு கட்டத்திலையும் புதுசா வந்துகிட்டே தான் இருக்கு. தினம் தினம் ஒவ்வொரு விதமான சர்ச்சை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தல் களம். இந்த நிலையில இந்த முறை அப்படி என்னென்ன பிரதானமாக என்னென்ன சர்ச்சைகள் ஏற்பட்டன இந்த 4ஆம் கட்ட தேர்தலின் போது அப்படின்றத பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி எந்தெந்த மாநிலங்கள் இந்த 4ஆம் கட்ட தேர்தலை சந்திக்க இருக்கின்றன குவிக்கா பார்த்துடலாம். ஆந்திர பிரதேச மாநிலம் 25 தொகுதிகளையும் ஒரே கட்டமாக தேர்தலை சந்திக்க இருக்கிறது. பீகார் மாநிலம் 40 தொகுதிகளில் 5 தொகுதிகளும், ஜார்க்கண்ட் மாநிலம் 14 தொகுதிகளில் 4 தொகுதிகளும், மத்திய பிரதேசம் 29 தொகுதிகளில் 8 தொகுதிகளும், மகாராஷ்டிரா 48 தொகுதிகளில் 11 தொகுதிகளிலும் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறது. அதே போல ஒடிஷா மாநிலம் 21 தொகுதிகளில் 4 தொகுதிகளும், தெலங்கானா 17 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாகவும், உத்தரப்பிரதேசம் 80 தொகுதிகளில் 13 தொகுதிகளும், மேற்கு வங்கம் 42 தொகுதிகளில் 8 தொகுதிகளும், ஜம்மு காஷ்மீர் 5 தொகுதிகளில் 1 தொகுதியும் இந்த 4ஆம் கட்டத்தில் தேர்தலை சந்திக்க இருக்கின்றன. இந்த வட மாநிலங்கள், கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய நிலவரத்தெல்லாம் நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த 4ஆம் கட்ட தேர்தலோட ஸ்பெஷலே தென் மாநிலங்களை முழுசா கவர் பண்ண இருக்கிறது. ஏன்னா நம்முடைய அண்டை மாநிலங்களான ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலங்கானா 2 மாநிலங்களையுமே தமிழகம், கேரளா மாதிரி ஒரே கட்டத்தில் தேர்தலானது நடந்து முடிக்க இருக்கிறது. இந்த 2 மாநிலங்களுடைய ஒற்றுமை பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் களமானது மும்முனை போட்டிக்களமாக மாறி இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சியுடன் பாஜக அமைத்திருக்கக்கூடிய கூட்டணி ஒன்று, ஜெகன்மோகன் ரெட்டியோட சகோதரி தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணி ஒன்றுன்னு மும்முனை போட்டியானது ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிறது. அதே மாதிரி தான் தெலங்கானாலையும் ஆட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மிக பலமாக தேர்தலை சந்திக்க காத்துக் கொண்டிருக்கிறது. விட்டதை பிடிக்கணுன்ற முனைப்பில் பிஆர்எஸ் கட்சி காத்துக் கொண்டிருக்கிறது. வேறொன்று நிற்கணுன்ற முனைப்பில் பாஜகவும் பலமாக களம் இறங்கி இருக்கிறது. இந்த 2 மாநிலங்களுக்குமான ஒற்றுமையை பார்த்துட்டு என்ன வேற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிகள். தெலங்கானாவை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சிகளான காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி வலுவாக களம் இறங்கி இருக்கின்றன. ஆனால் ஆந்திர பிரதேச பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ரொம்பவே வீக்கா இருக்குன்னு தான் சொல்லப்படுகிறது. அதே நிலைமை தான் பாஜகவுக்குமே இருக்கிறது. ஒருவேளை தனித்து களம் கண்டிருந்தால் அவங்களுமே ஜெயிக்கிறது கஷ்டம் தான். ஆனால் இவங்க தெலுங்கு தேசத்தோட கூட்டணி வச்சிருக்கிறதால இந்த தேர்தலில் அவங்களுக்கு ஒரு கணிசமான இடங்கள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த லைம்லைட் இப்போ ஆந்திர பிரதேசத்து மேல விழுந்ததற்கான காரணம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு சர்ச்சை போயிட்டு இருந்தது இல்லையா, அது யதார்த்தத்திலையும் சந்திக்கக்கூடிய ஒரு மாநிலமாக ஆந்திரா மாறி இருக்கிறது. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து சட்டமன்ற தேர்தலையும் சந்திக்கிறது ஆந்திர மாநிலம். ஆந்திர மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு யாருக்கு சாதகமா இருக்கிறதுன்னு பார்த்துடலாம். மொத்த தொகுதிகள் 175, அதில் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 120 முதல் 130 இடங்களையும், தெலுங்கு தேசம் பாஜக கூட்டணி 45 முதல் 55 இடங்களையும் வெல்ல வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் ஆந்திர மாநிலத்தில் தான் சோபிக்கிறது கஷ்டம் அப்படின்றது தான் யதார்த்த நிலையாக பார்க்கப்படுகிறது. இன்னும் ஒரு விமர்சனம் என்ன முன்வைக்கப்படுதுன்னா, ஆந்திர மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு தேசம் கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கிறது, பாஜக சுருக்கமாக இருக்கிறது. ஆனா தெலுங்கு தேசத்தை பாஜக பிரச்சார காலத்தில் ஓவர் ஷேடோ பண்ண பார்க்குதோ அப்படின்ற ஒரு விமர்சனமும் எழாமல் இல்லை. இந்த விமர்சனத்தையும் தாண்டி பிரச்சார காலத்தில் என்னென்ன சர்ச்சைகள் பிரதானமாக ஒழித்துக் கொண்டிருக்கின்றன அப்படின்னு பார்க்கும்போது ஒடிஷா மாநிலத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பிஜு ஜனதாதளம் பாஜக 2 நட்புறவோடு இருந்த கட்சிகள் இப்போ எதிரெதிர் முனைகளை வார்த்தை பொருள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதை பத்தி எல்லாம் வரும் கட்டங்களை நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். பிரதானமாக இப்போ பிரச்சார காலத்தில் சர்ச்சையானது 15 நிமிடங்கள் வெர்சஸ் 15 வினாடிகள். ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி அக்பருதீன் ஒவைசி, அசதுதீன் ஒவைசியோட சகோதரர் பேசிய பேச்சு ஒரு 15 நிமிடங்கள் போலீசார் இல்லைனா இந்து முஸ்லீம் அந்த ரேஷியோஸ் அந்த விகிதாச்சாரத்தை நாங்கள் ஈக்குவல் ஆக்கிடுவோம் அப்படின்ற ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தை பேசியிருந்தார். அதுக்கு அப்பவே கண்டனங்கள் வழக்குகள் அப்படின்னு பாய்ந்தன. அந்த பிரச்சனை அப்பவே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சதை இப்போ என்ன பண்ணிட்டாங்க, பாஜக பெண் எம்பி ஒருத்தங்க நவநீத் ராணான்னு, அவங்க ஒரு பிரபல நடிகையும் கூட, தமிழ்லையும் சில படங்கள் நடிச்சிருக்காங்க. அந்த நடிகை பிரச்சார கூட்டத்தில் அந்த 15 நிமிடங்கள் 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை மீண்டும் ஞாபகப்படுத்தி இருக்காங்க. 15 நிமிடங்கள் இல்லை 15 வினாடிகள் கொடுத்தீங்களா அதுக்கான பதில் எங்களுடைய ராம பக்தர்கள் தருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மதத்தை முன்வைத்து அவர் பேசிய பேச்சு, அந்த பிரச்சார பேச்சானது இப்போ மிகப்பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வழக்குகள் அவர் மீது பாய்ந்திருக்கிறது. தெலங்கானாவில் இது ஒரு வித்தியாசமான ஒரு சூழலை உருவாக்கி இருக்குன்னே சொல்லலாம். அதே நேரத்தில் ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கான 4% இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு விஷயம் மற்ற கட்ட தமிழ்நாட்டை தவிர இது எல்லா மாநிலங்களுமே தேர்தல் களத்திலுமே இந்த இடஒதுக்கீடு விவகாரம் சர்ச்சை ஏற்படுத்தி இருந்தது. ஆந்திராவை பொறுத்த வரைக்கும்
காங்கிரஸா இருக்கட்டும், சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசமா இருக்கட்டும், இல்ல ஒய்எஸ்ஆர் காங்கிரஸா இருக்கட்டும், 3 கட்சிகளுமே இதற்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள். ஆனா பாஜக இதில் முரண்பட்டிருக்கக்கூடிய கட்சி. இந்த முரணையும் தாண்டி பாஜகவுடன் சந்திரபாபு கூட்டணி வைத்திருக்கிறார். அது ஏன் அப்படின்ற ஒரு கேள்விதான் தொடர்ந்து அங்கு முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த சர்ச்சையோடு தான் அவர்கள் தேர்தல் களத்தில் இணைந்தும் சந்திக்க இருக்கிறார்கள். அதே நேரத்தில் தற்பொழுது மதுபான கொள்கை முறைகேடு அந்த ஊழல் வழக்கில் இருந்து இடைக்கால ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். அவர் வந்த உடனே மீண்டும் பிரச்சாரங்களும் சூடுபிடித்திருக்கிறது. வந்த உடனே ஒரு பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுத்தார். வயது அப்படின்ற ஒரு விஷயம், 75 வயசான பாஜகவில் ஓய்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருந்தீங்களே, அதை சொல்லி தானே அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி உங்களை எல்லாம் வந்து வீட்டுக்கு அனுப்புனீங்க. இப்போ பிரதமர் மோடியும் இந்த வருஷம் 75 வயசு ஆயிடுமே, அப்ப அவரையும் வீட்டுக்கு அனுப்ப போறீங்களா? அப்ப அடுத்த பிரதமர் அமித்ஷா தானா? ஓய்வளிக்க போகிறீர்களா மோடிக்கு அப்படின்ற ஒரு கேள்வி அவர் முன்வைக்க, அதற்கு மிகவும் காட்டமாகவே பதில் அளித்திருக்கிறார் அமித்ஷா. என்ன சொன்னார்? நீங்க பெயில்ல தான் வந்திருக்கீங்க, கிளீன் ஷீட் உங்களுக்கு கிடைக்கல, குற்றமற்றவர் நீங்க நிரூபிக்கல, அதனால வார்த்தை அளந்து பேசுங்க. இந்த முறையும் மோடி தான் பிரதமர் ஆவார், ஒரு முழுமையான டேர்ம் அவர் கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படின்ற ஒரு உறுதியான ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார் அமித்ஷா. இந்த முரண்பாடுகளாக இருக்கட்டும், இந்த சர்ச்சைகளா இருக்கட்டும், இதற்கெல்லாம் பதில் என்று தெரிய வரும் ஜூன் 4. அதுவரை காத்திருப்போம்.